எல்லோருக்கும் வணக்கம். இன்று அபிதி ஸ்தவத்தின் 3வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். கரைபுரண்டோடும் காவிரியை தாண்டி, அதாவது வடதிரு காவிரியை தாண்டி குலசேகரனும் பிள்ளை லோகாச்சாரியாரும் ஸ்ரீரங்கத்திற்கு வந்துவிட்டார். மக்களை எல்லாம் எச்சரிக்கிறார்கள். சமயபுரம் அருகில் வடதிரு காவிரியிலே முகலாய படையெடுப்பினர் கூடாரமிட்டு தங்கியிருக்கிறார்கள். முகலாய படையெடுப்பின் தளபதி மாலிக் காபூரின் கொடூரங்களை வரலாறு பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. இன்னமும் பதிவு செய்திருக்கிறது. இன்னமும் அதுபோன்ற கொடூரங்களை பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். மதமாற்ற வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் ஒரே சிந்தனை. அதற்கு தடையாக இருப்பது திருவரங்கனும் அரங்க பக்தர்களும் என்பதுதான் அன்றிலிருந்து இன்று வரை அவர்களின் ஒரே எண்ணம். யானை, குதிரை மற்றும் படகுகள் மூலம் முகலாய படை திருவரங்கத்தை அடைந்துவிட்டது. திருவரங்க மாந்தர்களும் மாதர்களும் குழந்தைகளும் பயத்தில் அரங்கனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வாசலிலே ஆச்சாரியன் நிகமாந்த மகாதேசிகன் நின்று கொண்டிருக்கிறார். இவர்களின் பயத்தை எப்படி போக்குவது? அதற்காக அவர் எழுதிய மகா காவியம்தான் அரங்கன் சொல்ல சொல்ல எழுதியதாகத்தான் இன்னமும் நம்புகிறோம். அதன் 3வது ஸ்லோகத்தை இதோ இப்போது படிக்கிறோம். யனன்ய மிதபுத்தினா பகுளமோக பாஜாமய, யனன்ய மிதபுத்தினா பகுளமோகோ பாஜாமய குண கிருதிதகாயவாங் மனச விருத்தி வைசித்ரியதாக அதர்க்கித கிருகிதக கிரமவிசேஷம் ஆரப்ஜதே ததப்யுசித மச்சதாம் பரிகிரகணா ரங்கேஸ்வரஹா. மீண்டும் படிக்கிறேன். யனன்ய மிதபுத்தினா பகுளமோக பாஜாமய குண கிருதிதகாயவாங் மனச விருத்தி வைசித்ரியதக அதர்க்கித ஹிதாகித கிரமவிசேஷம் ஆரப்ஜதே தனப்யுசித மச்சதாம் பரிகிரகான ரங்கேஸ்வரகா. ஆச்சாரியன் நிகமாந்த மகாதேசிகர் அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை இயற்றியிருக்கிறார். திருவரங்கப் பெருமானே, அரங்கனே, அடியேன் மிக குறைந்த அறிவுடையவன். அறிவென்பதே எனக்கு இல்லை என்று அரங்கனிடம் சொல்கிறார் ஆச்சாரியன். மனம், வாக்கு, உடல் என்னும் முக்கருவிகளாலும் சத்வ தமஸ் ரஜத் குணங்களை கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆதலால் உன்னை துதிக்க முற்படும் போதெல்லாம் உன்னை போற்றுவதே சிறந்த செயல், மற்ற செயல்கள் தீயன எனும் எண்ணம் வராமல் தடுக்கப்படுகிறார். உலகம் முழுவதும் மானுடம் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னிடம் சிந்தனையை செலுத்தினால் பயம் என்பதே, அதாவது மரண பயம் என்பதே இல்லாமல் போகும் என்னும் ஆச்சரியமான பொருள்படும்படி அற்புதமான கவிதையை 3வது ஸ்லோகமாக அபிதிஸ்தவத்தில் ஆச்சாரியன் நிகமாந்த மகாதேசிகர் அருளி செய்திருக்கிறார். அடுத்த பதிவில் 4வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.